என்ன தாத்தா ஊமை பாஷை? எப்படியோ நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிச்சு இல்லையா? உங்களுக்கும் அவருக்கும் 2 பேருக்கும் வணக்கம் சொன்னேன். ஓகே சொல்லுங்களே. இந்த விவசாயம், என்ன சாயம்? விவசாயம். கேள்விப்பட்டிருப்பீர்கள், ஒரு பாட்டு கூட வந்திருக்குது விவசாயி என்ற தமிழ் திரைப்படத்தில். நல்ல நல்ல நிலம் பார்த்து நாமும் விதை விதைக்கணும், நாட்டு மக்கள் மனங்களிலே நல்லதையே விதைக்கணும். தாத்தா என்ன தாத்தா? பாருங்கள், விவசாயம் செய்ய வேண்டுமே என்றால் முக்கியமானது சாயில், மண். அதை விட முக்கியமானது விதை. விதை விதைக்கணும். விதை மண்ணில் விதைக்கணும். அப்படி இருக்கும்போது பாருங்கள், இந்த விதைகளை ஆண்டவன் படைத்த உயிரினங்கள், குறிப்பாக தாவரங்கள், புல் பூண்டு செடி கொடி மர வகைகள், இவைகள் எல்லாத்தையும் படைத்தார். பழ வகைகள், பூ வகைகள், இவைகளுக்காக மரம் செடி கொடிகளை படைத்தார். அது படைத்ததோடு இல்லாமல் அந்த படைப்புகளில் பழங்களுக்குள்ளேயும் காய்கறி இவைகளுக்கு உள்ளேயும் விதைகளை உருவாக்கியிருக்கிறார். ஜஸ்ட் விதை, அவ்வளோதான். அந்த விதைகளை நாம் மண்ணில் நட வைத்தால் அதிலிருந்து நாம் என்ன விதை நட்டோமோ அதே விதைத்தான் பல எண்ணிக்கையில் அது உருவாகும், முளைக்கும், விளைக்கும். ஒரு ராகி, ஒரு கேழ்வரகை எடுத்துக்கொள்ளுங்கள். ஒரு கடுகளவு உள்ள அந்த கேழ்வரகு ஒன்றை போட்டால் அந்த ஒன்றில் பல கிளைகளில் பல கொத்துக்கள், ஒரு கொத்தில் பல ஆயிரம் கேழ்வரகு கிடைக்கும். அதே மாதிரி பல கொத்துகள் இருக்கும்போது பல ஆயிரம் ராகிகள் கிடைக்கும். அதே போல் தான் எல்லா விதைகளிலும் முளைத்து அந்த நம்ம எதை விதைத்தோமோ அதை விளைவிக்கும். ஒரு அதிசயத்தை பாருங்கள். நான் சொல்வது தாவரம், செடி கொடி மரம் இவைகளை பற்றி. ஆனால் நாமும் அந்த உயிரினங்களில் முக்கிய பங்கு எடுத்திருக்கிறோம். அப்படி இருக்கும்போது நம்மை அவரை விட்டு விடுவாரா? நமக்கும் நமது உடம்பிலும் இருந்து விதை கிடைக்கிறது. அந்த விதை பாருங்கள், ஒரு செடியில் ஒரு செடியுடைய விதையை போட்டால் அந்த செடி முளைக்கிறது. மனித உடலிலும் மனிதனிலிருந்து விதையை எடுத்து மண் என்னும் தாயின் வயிற்றிலே நட்டால் இங்கே எப்படி செடி முளைக்கிறதோ அதே மாதிரி மனித உடல் முளைக்கிறது தாய் வயிற்றிலிருந்து.
என்ன அதிசயம் பாருங்கள். அந்த விதையைத்தான் போட்டார்கள். அந்த விதை தானாகவே உருவெடுத்து தானாகவே முளைத்து அதே வயிற்றுக்குள்ளேயே வளர்ந்து மண்ணுக்குள்ளேயே வளர்ந்து வெளிவந்து அதே போல் தான் தன் தாய் வயிற்றிலிருந்து கூட அந்த விதையின் மூலியமாக ஒரு குழந்தை பிறக்கிறது. எப்படி மண்ணில் விதையிலிருந்து ஒரு செடி வருகிறதோ அதே போல் இந்த விதையிலிருந்தும் ஒரு குழந்தை பிறக்கிறது, தானாக வளர்கிறது. அதற்கு தேவையான உணவுகளை மண்ணிலிருந்து அது பெற்றுக்கொள்கின்றன. அதே போல் மனித உடலிலிருந்தும் அந்த குழந்தை அதற்கு தேவையான அத்தனை உணவுகளும் சத்துக்களையும் பெற்றுக்கொண்டு அது தாய் வயிற்றிலே இருந்து வெளியே வருகிறது, இது மண்ணிலே இருந்து இது வெளியே வருகிறது. என்ன படைப்பு, என்ன படைப்பு, அதிசயம், அதிசயம். ஓகே, இவைகளையெல்லாம் நாம் யோசித்து உணர்ந்து கடவுளுடைய பகுத்துவத்தை நாம் உணர வேண்டும். ஓகே சொல்லுங்களே, அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.